இன்றைக்கி திங்கக்கிழமை சந்தையில் பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி 10 ரூபா, இந்த பச்சை மிளகாயே 20 ரூபாய்ங்க. இது 1 கிலோ வெங்காயங்க, 1 கிலோ வெங்காயமே 50 ரூபா. போன தடவை பார்த்திங்கன்னா 1.5 கிலோ 50 ரூபாய்ன்றது, இப்போ 1 கிலோ 50 ரூபா. காய் நல்லா இருக்குங்க. இந்த கொத்தமல்லி கிட்டெல்லாம் பார்த்திங்கன்னா 10 ரூபா, புதினா 10 ரூபா, அந்த பீக்கங்காய் வந்து கிலோ 60 ரூபாய்ங்க, அரை கிலோ 30 ரூபா. இந்த சிறுகீரை 10 ரூபா, தளத்தள நல்லாயிருக்கு. அந்த தக்காளி வந்து கிலோ 20 ரூபா, 25 ரூபா. பெரிய தக்காளி 25 ரூபாண்ணா. இது மீடியமான தக்காளிங்க, இது 20. இன்னும் சிறு தக்காளி நல்லா தான் இருந்தது. அதை நான் வாங்கினதுக்கப்புறம் தான் பார்த்தேங்க. சரி அத்தனை வாங்கி என்ன பண்ணுறது, இது 2 கிலோ வாங்கிட்டு வந்துட்டுன்னு விட்டுட்டேங்க. சிறு தக்காளி நல்லா இருங்க, டேஸ்ட்டாக இருக்குது குழம்புக்கும். ரொம்ப நாள் வந்து அழுகாமல், கொஞ்சம் 2 நாள் அழுகாமல் இருக்கும். வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு விட்டுட்டேங்க. சிறு தக்காளி சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா எல்லாம் வெங்காயம் எல்லாமே விலை ஏறிடுச்சுங்க. பீட்ரூட்லாம் கிலோ 100 ரூபா. நான் பீட்ரூட் வாங்கலைங்க. இங்கே பார்த்திங்கன்னா இந்த அவரைக்காய் வந்து 20 ரூபா, இந்த கத்திரிக்காய் வந்து 30 ரூபாய்ங்க, அரை கிலோ பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் 30 ரூபா. இது பார்த்திங்கன்னா இதுவுமே ரேட் ஏறிடுச்சுங்க. கிலோ 100, 110 அந்த ரேட்டில் இருக்குது. வெங்காயம் ரேட்டு ஜாஸ்திங்க. இது நல்லா காய்ங்க, கிலோ 50 ரூபா. இதுவே வெளுத்து போன மாதிரி, பூசணி வச்ச மாதிரிலாம் இருக்குதுங்க. மேலே வெளுத்து போன மாதிரி கருப்பாக புள்ளி புள்ளியாக, அது நான் வாங்கலைங்க. இந்த ரோஸ் கலர் பார்க்குறக்கு நல்லாயிருக்கு, டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க இந்த காய். அதனால் கிலோ 50 ரூபாயே இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்கிட்டேங்க. இஞ்சிலாம் ரேட்டு, எல்லாமே ரேட் அதிகங்க. இந்த நல்லா தளத்தளன்னு இருந்ததுங்க. புதினா, கொத்தமல்லி தழை, சிறுகீரை எல்லாம் தளன்னு நல்லா இருந்துச்சுங்க. நல்லா சாயந்தரமாக தான் கொண்டு வந்திருக்காங்க. தண்ணி தொளித்து எடுத்து வச்சுருந்தாங்க, நல்லா இருந்ததுங்க. பீக்கங்காய் கிலோ 60 ரூபாய், நான் அரை கிலோ வாங்கிட்டு வந்தேங்க, நல்லா இருந்ததுங்க. இந்த வாரம் சந்தையில் இப்படித்தான் இருந்ததுங்க நிலவரம். ஆனால் எல்லாமே ஹை ரேட்டுங்க. இன்னும் பார்த்திங்கன்னா வெயில் அதிகமாகுன்னு சொல்கிறாங்க. எல்னினோ பனி காலத்தில் பனி பெய்யறத விட உருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கால வெப்பநிலை மாறுதல்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க. நீ எல்லாம் எப்படி என்ன பண்ணுற, தண்ணிக்கு என்ன பண்ணுறது, மற்ற காய்கறிக்கெலாம் எப்படி என்னன்னே தெரியலைங்க. அந்த அளவுக்கு இருக்குதுங்க. வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. ஒரு சில இடத்துல பனியோட தாக்கம் அதிகமாக இருக்குங்கிறாங்க. மழையோட தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த இடத்துல எப்படி பெய்யும் அப்படிங்கிறது தெரியலைங்க. இப்போ முன்கூட்டியே அறிவித்த வானிலை நிலவரம் இந்த மாதிரி தான் இருக்குங்க. பார்க்கலாங்க. ஆனால் காய்கறிகள்லாம் எல்லாமே விலை ஏற்றம்தாங்க. விலை ஏற்றமாக தான் இருக்குது. நான் சாயந்தரமாக தான் போனேங்க சந்தைக்கு. நேரமே போகல, நேராகிட்டே போனேன். அப்படி போனாலுமே ரேட்டு அதிகமாக தான் இருந்ததுங்க. மார்க்கெட் போனால் தெரியுங்க. ஆனால் சந்தையில் பீட்ரூட்லாம் கிலோ அரை கிலோ 50 ரூபாய்ங்க, கிலோ 100 ரூபாய்க்கு போகுதுங்க. கீரையெல்லாம் வாங்கினதுனால அது வாங்கலைங்க. இதுவே இன்னும் 2-3 நாளைக்கு வருங்க. நானே இவ்வளோ காய்கறிங்கிறது 1, 2, 3, 4, 5 வாங்கியிருக்கிறேங்க. இதுவே டெய்லி ஒரு நாள் 5 நாளைக்கு வந்துடுங்க எனக்கு. இதெல்லாம் இடையில் வேறு ஒரு செய்கிறோம்ல, டெய்லியுமே 3 நேரம் சாப்பாடே செஞ்சால் நல்லா இருக்காது இல்லைங்களா. அதனால் எனக்கு இதுவே எனக்கு 5 நாளைக்கு வந்துடும். அதுக்கு பிறகு தான் அடுத்த காய்கறி வாங்கணுங்க. ஓகேங்க, பார்க்கலாங்க அடுத்த காய்கறி நிலவரம் எப்படி அப்படின்ட்டு. சர்க்கரை பாருங்கள் 73 ரூபாய் 80 ரூபாய்க்கு ஏறிடுச்சுங்க. காப்பி டீ குடிக்கிறதே யோசிக்கணும் போல் இருக்குங்களே. அதுலேயே சர்க்கரை ஆகாதுங்கிறாங்க. பார்க்கலாங்க கள நிலவரம் எப்படி இருக்குது, மார்க்கெட் நிலவரம் எப்படின்னு.